பொதுவாக தென் மாநிலங்களும் குறிப்பாக தமிழ்நாடும் உயர்ந்த இடத்தில் இருக்கிற சூழ்நிலையில் டெல்லியில் ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கி பீகார்லேயோ ராஜஸ்தான்லேயோ ஏன் குஜராத்லேயோ தமிழ்நாடுக்கு பாதி அளவுக்கு வர முடியாத மாநிலங்களில் பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்சியும் அதனால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கமும் அவர்களை விட 2 மடங்கு 3 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு முன்னேறி இருக்கிற மாநிலங்களுக்கு நாங்க சொல்ற கொள்கையை தான் நீங்க பின்பற்றணும்னு சொன்னா இது உலகத்தில் ஒரு பெரிய அதிசயமாக ஆச்சரியமாக அதிர்ச்சி உருவாக்கும் செயலாக தான் பார்க்கணும். யூஸ்வலா சொல்லுவாங்க, நான் PhD படிச்சிட்டேன்னா நான் இளநிலை பேச்சுலர்ஸ் டிகிரி ஹோல்டருக்கு எப்படி பண்ணணும்னு கற்றுக் கொடுப்பேன். நானே கிண்டர் கார்டனில் உட்காந்துக்கிட்டு நான் உயர்கல்வி எப்படி படிக்கணும்னு அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது கொஞ்சம் கிண்டலாக தான் பார்க்கணும். முதல் கேரளா தமிழ்நாடு போன மாநிலங்களில் 2 மொழிக் கொள்கை பேரறிஞர் அண்ணா கூறினபடி இரட்டை மொழிக் கொள்கையை சிறப்பாக செயல்படுத்தி உலகளவில் இன்றைக்கு நம்மளுடைய இளைஞர்கள் பல சிறந்த பணிகளிலும் என்ன மாதிரி கொஞ்சம் வயசானவங்க பல கார்ப்பரேட்டில் பெரிய இடத்திலும் அரசாங்கத்தில் பெரிய இடத்திலும் பணி செய்து வருகிறோம். எனவே நம்ம கல்வி திட்டத்தில் இந்த இரட்டை மொழிக் கொள்கையில் குறை மற்றும் இல்லைன்றதை தாண்டி நிறை இருக்கு என்றதை நிரூபித்து விட்டோம்.